श्रीमान आनंद and श्रीमान वासु, श्रीमान रघु, எங்கள் மகான் அர்ச்சகர் ரவி அவர்கள், ஸ்ரீமான் கலைச்செல்வன், ஸ்ரீமான் சீனு, ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவில் கோபாலபுரம், Chiranjeevi Rohit Sharma. The temple is indeed privileged. Chiranjeevi Rohit Sharma is from Varanasi, Banaras, Kashi. Welcome. Swagatam. Swagatam. யாரும் தொடாதீங்க சுவாமிகளை. சுவாமிகள் வந்து உள்ள வரட்டும்.
श्रीमत् परमहंस परिव्राजकाचार्यवर्य पदवाक्य प्रमाण पारावारपारेण यमनियमासन प्राणायाम प्रत्याहार धारणा ध्यान समाधि अष्टांग योगानुष्ठान निष्ठा तपश्चक्रवर्ती अनाद्य विच्छिन्न श्री शंकराचार्य गुरु परंपरा प्राप्त षड्दर्शन स्थापनाचार्य व्याख्यान सिंहासनाधीश्वर सकल निगमागमसार हृदय सांख्यत्रय प्रतिपादक वैदिक मार्ग प्रवर्तक सर्वतंत्र स्वतंत्र आदिराजधानी विद्यानगर महाराजधानी कर्नाटक सिंहासन प्रतिष्ठापनाचार्य श्रीमद् राजाधिराज गुरु भूमंडलाचार्य ऋष्यशृंग भुरवराधीश्वर तुंगभद्रातीरभासी श्रीमद् विद्याशंकर पादपद्माराधक कुंडलीस्थ दक्षिणाम्नाय श्री शारदा पीठाधीश्वर श्रीमद् जगद्गुरु श्री सच्चिदानंद बालुकेश्वर भारती महास्वामिना तत्कर कमल संजाता श्रीमद् जगद्गुरु श्री विद्याभिनव विद्यारण्य भारती महास्वामिना तत्कर कमल संजाता श्रीमद् जगद्गुरु श्री अभिनव शंकर भारती महास्वामिना शरणारविन्दयोः साष्टांग प्रणामान् समर्पयामः पूर्णफलानि समर्पयामि। भगवत्पाद पादांश वांशवः संत संतन अपार असार संसार सागर उद्धार பத்ரா கரையில் இருக்கு. பக்கத்திலே நரசிம்ம சுவாமி கோயில் இருக்கு. இந்த கோயில் எப்படி வந்ததுனாக்க மண்டலமேஸ்வரம் ஆதிசங்கரம் சரசவாணி முன்னாடி விவாதம் பண்றா. கண்டிஷன் என்னன்னா 2 பேர் 2 மாலையை போட்டுட்டா. யார் மாலை வாடுறதோ அவ வாதத்துல தோத்துட்டான்னு அர்த்தம். ஒரு வாரம் நடக்கிறது. ஒரு வாரம் நடந்த உடனேயும் மண்டலமேஸ்வரர் அவருடைய மாலை வாட ஆரம்பிச்சது.
அவளுடைய சம்சாரம் தான் சரஸ்வாணிங்கிற சரஸ்வதி அவதாரம். அவன் என்ன பண்ணான், என்ன கண்டிஷன்னா, பாதசுத்தம் முன்னாடி ஆதிசங்கரர் ஜெயம் அடையலைன்னா அவர் கிரகஸ்தன் ஆகிடணும். மண்டல மிஸ்ரர் கிரகஸ்தராக இருக்காங்க, அவர் தோத்து போயிட்டாருன்னா அவர் சன்னியாசி ஆகிடணும். இதுதான் கண்டிஷன். 7 நாள் ஆயிடுத்து, வாதம்லாம் முடிஞ்சது. வாழ்றத மண்டல மிஸ்ருக்கு. சரஸ்வாணி என்ன சொன்னான்னா அழகா 2 பேர் வாங்கும். அந்த எந்த மண்டலேஸ்வரம் புரிஞ்சுட்டா ஆதிசங்கரன் புரிஞ்சுட்டா என்ன பண்ணிட்டா அவர் சன்னியாசம் 2 பேரும் கிளம்பிட்டார். ஆதிசங்கர் சரஸ்வாணியை ரிக்வஸ்ட் பண்ணிட்டார், இது மாதிரி நீங்கள் கூட வரணும்னு. அவன் ஒரு கண்டிஷன் போட்டான், நான் பின்னாடியே வருவேன், திரும்பி பார்த்தா நின்றுடுவேன்னு. அதே மாதிரி வந்துட்டே இருந்தா கொலுசு சத்தம் கேட்கறதுனால பின்னாடி வரான்னு தெரியவா 2 பேருக்கும். இந்த துங்கபத்ரா நதிக்கரை வந்தவனையும் மணல நடந்த வரத்த கொலுசு சத்தம் கேட்கல. சங்கரர் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்த உடனே அது சாரதா சரஸ்வாணி நின்றுட்டாங்க. அந்த இடம் தான் இந்த மடம், ஆதிசங்கரால ஸ்தாபிக்கப்பட்ட மடம் இது. இங்கே தான் இங்கே பீடாதிபதியா 72வது பீடாதிபதியா ஏற்றுருக்கார். இவர் பீடாரோகத்து வரத்தை காஞ்சி சுவாமி நான் எங்களுக்கும் அந்த பீடாரோகணம் போகிறத எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, நாங்களும் அட்டென்ட் பண்ணினோம். அந்த சரஸ்வாணி நிற்கிற உட்கார சாரதா கிடையாது, நிற்கிற சாரதா தான். இதுக்கு ஒரு விக்கிரகமே இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான், பார்த்தாலே அழகு கொஞ்சம் அப்படியே. அந்த விக்கிரகத்தை நிற்கிற சாரதா ஒரே கல்லில் அது வடிச்சிருக்கிறது. அது கீழே ஸ்ரீ சக்கரம் இருக்கு. இது ஒரிஜினல் ஒரு இடத்துல இருக்கு, இப்போ இந்த மரத்துல இருக்கு. அது பூஜை நடக்கிறது. இவர் பெரிய சன்னியாசினா சாதாரண வித்வத் சன்னியாசி, அத்தியனம் பண்ணி நல்லா வாசிச்சு சாஸ்திரங்களாக வாசிச்சு கரகண்டவர், சர்வீஸே மோட்டோவாக இருந்தவர். அவர் கடைசியில் அவருக்கு இந்த மாதிரி இந்த பீடாதிபதி ஆகணும்னு ஒன்று இருந்து பீடாதிபதியாக இருக்க நிறைய காரியங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கார், பண்ணுவார். இது நம்ம கிருஷ்ண கோயிலுக்கு எல்லாரும் வந்திருக்கா. காஞ்சி மகாசுவாமி வந்து இந்த மரத்தில் தான் உட்கார்ந்துருந்தார். புதுப்பெரிவா வந்திருக்கா, பாலப்பெரிவா வந்திருக்கா, சகடபுர சுவாமிகள் சிங்கேர சுவாமிகள் தான் வந்திருக்கா. இவர் வந்ததுல நம்மளுக்கு கிருஷ்ண தரிசனத்தில் ரொம்ப சந்தோஷம். சுவாமிகளை இங்கே எல்லாரையும் எங்கள் சார்பாக கமிட்டியின் சார்பாக வரவேற்று 2 வார்த்தை சொல்லபடி பிரார்த்தனை பண்ணி. ஆரார சங்கர ஜெய ஜெயசங்கர். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. शङ्कारूपेण मच्चित्तं पङ्कीकृतमभूत्यया किङ्करीयस्य सामाया शङ्कराचार्यमाश्रये. ஏற்கனவே மணிமாமா சொன்ன மாதிரி துங்கா மற்றும் பத்ரா நதி, இந்த 2 நதிகளுடைய சங்கம க்ஷேத்திரம் கூடலி. இந்த சாரதாம்பாள் சங்கராச்சாரியர் கூடவே வந்து அங்கே நிற்கிறது ஒரு அந்த க்ஷேத்திர மகாத்மத்தில் ஒரு பெரிய கட்டம். ஆனால் அதற்கு முன்னாடி இருக்கட்டும், பரிஷோத்தர கந்த புராணம், இந்த மாதிரி நிறைய புராணங்கள் நாங்கள் பார்க்கும்போது இதில் வந்து ரிஷ்யாசிரமம், யமலபுரி, யுகலபுரி, இந்த மாதிரி நிறைய வாட்டி இந்த க்ஷேத்திரம் பற்றி புராணங்களில் எழுதிருக்கு. யுகாந்தரம் கிருதயுகத்தில் வந்து அங்கே நிறைய ரிஷிகள் இருந்தாங்க. அந்த ரிஷியாசிரமம் பேர் அந்த இடத்துக்கு. அந்த ரிஷிகள் ஆசிரமத்திலேயே இந்த ஹரிஹரர் 2 பேரும் வந்திருந்தாங்க. அதனால் அது வந்து ஹரிஹர க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரஹ்லாதர் வந்து நரசிம்மர் இரண்யகசிபுவோட வகை பண்ணதுனால அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு படங்களும் வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நரசிம்ம அவதாரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு, பிரஹ்லாதர் என்ன பண்ணாங்க, அதை பற்றி நமக்கு தெரியாது.
பிரகலாதர் வந்து அவருக்கு வயசான காலத்தில் வானப்பிரஸ்தாசிரமம் அதுக்காக அந்த ரிஷி ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க. அங்கே வந்திருக்கும்போது அவர் நரசிம்மருக்கு பிரார்த்தனை பண்ணாங்க. பிரார்த்தனை பண்ணும்போது திரும்பி நரசிம்மரோட தரிசனம் ஆச்சு அவர். அப்போது இந்த வயசான காலத்தில் வந்து இந்த உக்ர ரூபம் என்னால் பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியல வயசானதுனால பிரகலாதருக்கு. அதனால் இப்போ தலை மேலே பண்ணிட்டு பார்க்க முடியல. அதனால் நரசிம்மர் என்ன பண்ணாங்கன்னா முட்டியில் கீழே உட்காந்தாங்க. கீழே உட்காந்து பிரகலாதருக்கு தரிசனம் கொடுத்தாங்க. அப்போது பிரகலாதர் இன்னும் கொஞ்சம் கீழே வான்னு சொல்லிட்டு கை வச்சு தலைமையில நரசிம்மர் தலைமையில கை வச்சு கீழே ப்ரெஸ் பண்ணாங்க. அதனால் அங்கே முட்டியில் உட்காந்துருக்கிற நரசிம்மர் விக்கிரகம் இருக்கு. அதை தலைமையில சக்கரம் அந்த பிரகலாதரோட கை விரல் இதெல்லாமே இருக்கு. அந்த மாதிரி அந்த காலத்துடைய நரசிம்மர் க்ஷேத்திரமும் அங்கே இருக்கு. அதே மாதிரி வாலி வதை ராவண வதை இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ராமர் திரும்பி அயோத்தியாவுக்கு வந்த பிறகு இந்த வாலிக்கு மோட்சம் கிடைக்கல என்ற ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அந்த வாலி மோட்சத்துக்காக ராமர் திரும்பி இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தாங்க. அந்த வாலியோட மோட்சத்துக்காக அவர் வந்து அங்கே நாராயணபதி பண்ணாங்க. அது பண்ணும்போது சிவன் பூஜை பண்ணுறதுக்காக ஒரு ஈஸ்வரன் கோவில் ஸ்தாபனை பண்ணாங்க. அதுதான் ராமேஸ்வரர் கோவில். அங்கே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் மட்டும் இல்லாமல் அங்கே குரலியும் ஒரு ராமேஸ்வரர் கோவில் இருக்கு. இந்த மாதிரி அங்கே வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய கோயில்கள் அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கு. இந்த சாரதாம்பாள் கோயில் வந்து 2500 வருஷம் மட்டும் ஆகுது. அந்த க்ஷேத்திரத்துடைய வரலாறு நாங்கள் பார்த்தோம்னா இந்த சாரதாம்பாள் கோயில் வந்து ரொம்ப புது கோயில்னு சொல்லலாம். ஏன்னா 2500 வருஷம் மட்டும்தான் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு புராண பிரசித்தியான தீர்த்த க்ஷேத்திரம் கூடலி. அந்த க்ஷேத்திரத்தில் வந்து ஆதிசங்கர கையாலேயே ஸ்தாபிக்கப்பட்ட சாரதாம்பாள் கோயில் ஸ்ரீசக்கரம். அதே மாதிரி தட்சிணாமநாய சாரதா பீடம். அந்த பீடத்தில் வந்து 72வது பீட்டாதிபதியாக வர்றதுக்கு குருநாத்துடைய அனுகிரகத்தினால நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் முதல் முறையாக இந்த சென்னை விஜய் யாத்திரை வர வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களெல்லாம் பார்க்கறது இந்த இந்த நேரத்தில் இந்த முதல் விஜய் யாத்திரை நேரத்தில் அவங்க எல்லாருமே பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மணிமாமா ரொம்ப அன்பாக வந்து கோயில் வரணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ சொன்னாங்களே மகாபெரிவாள் வந்து இங்கேயே உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் தபசு பண்ண நிறையாடின இடங்களில் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அம்பாளுடைய அனுகிரகம் தான் நாம் நினைக்கிறோம். புது புது கோயில்கள் கட்டுறாங்க. கோயில் கட்டுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த கோயில் தேவையாக யோசிக்கணும். ஏன்னா நிறைய பழைய கோயில்கள் இந்த மாதிரி இப்போ 100 ஆண்டா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சாஸ்திரியமாக இருக்கக்கூடிய பழைய கோயில்கள் இருக்கும்போது அந்த கோயில்கள் கலாச்சாரம், அந்த கோயிலுடைய பூஜா கைங்கரியங்கள், அகமப்படியாக நடக்கக்கூடிய உற்சவங்கள் அதெல்லாமே திரும்பி கொண்டு வராமல் புது கோவில் மார்பல் போட்டு கிரானைட் போட்டு புது கோவில் கட்டினா என்ன பிரயோஜனம்? அதை பற்றி நாம் யோசிக்கணும். ஏன் யோசிக்கணும்னா நம்ம இந்து தர்மம் இல்லைன்னா வைதிக தர்மம் இல்லைன்னா சனாதன தர்மம் எது சொல்கிறோமோ அதில் வந்து கோவில்கள் மட்டும் முக்கியம் கிடையாது. யஜ்ஞம் தான் அதுக்கு முக்கியம். யஜ்ஞம்னா என்ன? இந்த சுதாசன ஹோமம், சண்டி ஹோமம், ருத்ரஹோமம் இதெல்லாம் பண்ணுறாங்களே அதுவும் கிடையாது. அதெல்லாம் ஹோமங்கள் வேறு, யஜ்ஞம் வேறு. யஜ்ஞம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்தில். ஜீவனே யாவதாதானம் ஸ்யாத் பிரதானம் ததோதிகம் இத்யேஷா பிரார்த்தனாஸ்மாகம் பகவன் பரிபூரியதாம்.
வாழ்க்கையில் நாம் என்ன வாங்கணும், எவ்வளோ வாங்குறோமோ அதை விட அதிகமாக நாங்கள் கொடுக்கணும். அது எப்படி சாத்தியம்? ஏன்னா மேத்தமெட்டிக்ஸு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது 3 மாம்பழம் கொடுத்தீங்கன்னா அந்த 3 மாம்பழம் தான் நான் கொடுக்க முடியும். 4 எப்படி கொடுக்க முடியும்? இன்னொரு மாம்பழம் எங்கேயும் வர்றது, 4வது எங்கேயும் வர்றது, 3 தானே இருக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன வாங்கணுமோ அதை விட ஜாஸ்தி எப்படி கொடுக்க முடியும்? மனிதனால கொடுக்க முடியும், பசுக்கள்னால முடியாது. அதனால தான் அவர் பசு, இது மனிதன். இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு தெரியும், அந்த பாட்டு கொஞ்சம் நீங்கள் நன்னா பாடிட்டு இன்னொருத்தருக்கு வந்து நன்னா சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க அதை விட நல்லா நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு பகவத்கீதை தெரியும், அந்த பகவத்கீதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி இன்னொருத்தருக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நீங்கள் பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி மனிதனுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணக்கூடிய தகுதி இருக்கு. அதுதான் ரிஷி காரியம். ரிஷிகள் என்ன பண்ணாங்க? மகர்ஷிகள் அவருக்கு என்ன தெரிஞ்சதோ என்ன கிடைச்சதோ அதுக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு உதவியாகிற மாதிரி அவர் வந்து நாலேஜ் கிரியேட் பண்ணி போனாங்க. அதை நாங்கள் வாங்கிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன வேணுமோ அது நாங்கள் கொடுத்துட்டு போகணும். இதுதான் ரிஷி காரியம். இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்டாக தெளிவு இல்லாமல் என்ன பண்ணணுமோ என்ன பண்ணணும் இப்படி சொல்லிகிட்டே போனால் அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஆகிடும். அந்த லிஸ்ட் ஞாபகத்தில் வச்சு பண்ணுறது கஷ்டம். இதெல்லாமே சேர்த்து ஒரு சிஸ்டமுக்குள்ளே கொண்டு வந்தால் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. அது பேர் என்னன்னா பஞ்சமகா யஜ்ஞங்கள். பஞ்சம்னா 5 சம்ஸ்கிருதத்தில் 5 மகா யஜ்ஞங்கள் இருக்கு. யஜ்ஞங்கள் நிறைய இருக்கு, ஆனால் இந்த 5 மகா யஜ்ஞங்கள் என்னென்னது? தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம். இந்த 5 யஜ்ஞங்கள் மூலமாகவே நாம் வந்து இந்த உலகத்துக்கு நாம் என்ன வாங்கியிருக்கோமோ அதை விட ஜாஸ்தி கொடுக்க முடியும். முதல்ல என்ன? தேவ யஜ்ஞம். தேவ யஜ்ஞம்னா காலையில் வந்து வீட்டில் வந்து தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்குறது, உபாசனம் பண்ணுவாங்க. யாருக்கு விவாகமாக இருக்கோ கல்யாணமாக இருக்கோ அவர் வந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர் வந்து தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்கணும். சில ஆகுதிகள் இருக்குது. அதே மாதிரி பிரம்மச்சரிய ஆசிரமத்திலையும் சமிதாதானம் பண்ணுவாங்க, அக்னிகாரியம். இது வந்து உபாசனை அக்னிகாரியம் இதெல்லாமே வித்துரை எப்படி பண்ணுவாங்க? அவர் வேற விதத்தில் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பூஜை இருக்கு. ஒரு பூஜை வந்து ஆகம சாஸ்திரம் படித்தவர் வந்து கோயிலுக்குள்ளே போய் பெருமாளுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு விவசாயி வந்து நம்ம விவசாயம் ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு பூஜை பண்ணுவோம், மாட்டுக்கு எல்லாருக்குமே பூஜை பண்ணுவோம். அந்த பூஜைக்கும் இந்த பூஜை கோயிலுக்குள்ள நடக்கிற பூஜைக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அங்கேயும் கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம் பண்ணுறாங்க. இது 5 தான் ரொம்ப முக்கியம். இந்த விவசாயம் அதுதான் பண்ணுறாங்க. மந்திரம் சொல்லாமல் பண்ணுறான், இவர் மந்திரம் சொல்லி பண்ணுறாரு. சொஃபஸ்டிகேஷன் டீட்டெயிலிங்கில் வித்தியாசம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் எசென்ஷியலி பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் அதுதான். ஒரே மாதிரி எல்லாருமே பண்ணணும்னு சொன்னால் அது முடியாது, ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. அதனால் நம்ம கலாச்சாரத்தில் வந்து அந்தந்த அளவுக்கு என்னென்ன முடியுமோ அது வச்சு பண்ணுறதுக்கு நாம் வந்து சுதர்மம்னு சொல்கிறோம். அந்த சுதர்மத்தில் எல்லாருக்குமே ஈடுபாடு இருக்கும். அப்படி இந்த தெய்வ யஜ்ஞமும் அப்படிதான். ஒருத்தரும் இந்த ஒரு விதமாக தெய்வ யஜ்ஞம் பண்ணுவாங்க. எதுக்காக பண்ணுறாங்க கேட்டால், நீங்கள் வந்து இந்த பஞ்ச மகாபூதங்கள் இருக்கு இல்லையா? பஞ்ச மகாபூதங்கள்னா இந்த நீர், ஜலம், ஆகாசம் சொல்ல என்ன சொல்லுவாங்க? ஆகாசம், வாயு, அக்னி, பிருத்வி, இது 5 மகாபூதங்கள். அந்த தெய்வங்கள் வந்து அனுகிரகிச்சதுனால அது நமக்கு கிடைக்கிறது. இப்போ நாம் வாழ்கிறோம்னா அதுக்கு காரணம் இந்த பஞ்ச மகாபூதங்கள் தான். ஸோ நாம் பிறக்கிறதே அந்த பஞ்ச மகாபூதங்கள் அனுகிரகத்தினால, நாம் வாழ்றதும் அதனாலேயே. அதனால் இந்த பஞ்ச மகாபூதங்கள் நாம் எவ்வளோ
கன்சியூம் பண்ணுறோமோ, எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ, அதை விட ஜாஸ்தி நாம் வந்து அந்த பஞ்சமகாபூதங்களை சுத்தி பண்ணணும், பியூரிஃபை பண்ணணும். ஏன்னா நாம் வாழ்க்கை கலந்ததுக்கப்புறம், நாம் போனதுக்கப்புறம் இந்த உலகம் இருக்கணுமே. அந்த பஞ்சமகாபூதங்கள் சுத்தி பண்ணுறதுக்காகவே தேவயஜ்ஞம், தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்குறது. ஏன்னா இது நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு ரூம்குள்ளே உட்காந்து ஒரு பிராமணன் வந்து சுவாகா சுவாகான்னு சொல்லிட்டு பசுமாடு நெய் அக்னிக்குள்ளே போட்டால் பஞ்சமகாபூதங்களை எப்படி சுத்தி ஆகிடும் சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து அந்த மாடு நெய் அப்படி நாட்டு பசுமாடு நெய் அப்படி அப்படியா அந்த நெய் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்கணும். அந்த பசுமாடு அந்த கோசாலை அங்கே இருக்கணும்னா அதுக்கு தேவையான பொருள்கள் நிறைய தேவை. அந்த யஜ்ஞம் பண்ணுறதுக்கு சமித்திகள் தேவை. அந்த சமித்தனா இந்த மரங்கள் இருக்கணும், இந்த விதமான சமித்து தான் வேணும்னு நியமங்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வெப் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது எக்கோசிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மரங்கள், அந்த மாதிரி மாடு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் இருக்கும். அது தெய்வ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம். ரெண்டாவது வந்து பித்ரு யஜ்ஞம், இந்த சாத்தியங்கள் தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணுவார். தெய்வ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம். மூணாவது வந்து பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம்னா பூதங்கள்னா இந்த பசுக்கள், பசு பக்ஷி. அதுலேயும் நிறைய விதங்கள் இருக்குது. ஸ்வேதஜா, அண்டஜா, உத்பிஜா, ஜராயுஜா, இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. அதுக்குள்ளேயும் எல்லா பசுக்கள் பறவைகள் நாம் பார்க்க முடியாது. அதனால பால்ய வர்க்கம், போஷிய வர்க்கம் சொல்லிட்டு ரெண்டு பிரித்து சொல்லியிருக்காரு. நாம் பாலனை பண்ணக்கூடிய பசுக்கள் பறவைகள் என்ன, நாம் போஷணம்னா நரிஷ்மெண்ட், நாம் நரிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய பசுக்கள் என்ன, பறவைகள் என்ன, இதை சொல்லி பால்ய வர்க்கம், போஷிய வர்க்கம் அதெல்லாம் பார்த்துக்கணும். அது எப்படி பார்த்துக்கிறது? இந்த தெய்வ யஜ்ஞம் பண்ண பிறகு பலி போடுவாங்க. அந்த பலி வந்து வெளியே வச்சு அது சாப்பிடும். மாடுக்கு வந்து அந்த ரோட்டி சப்பாத்தி கொடுக்காம இவர் வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் மாடியிலேருந்து தான் தேடி போவாங்க. நாய்க்கு சோறு போடுவாங்க, பறவைகளுக்கு வந்து ஆகாரம் வைப்பாங்க, தண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி இது பூத யஜ்ஞம். நாம் வீட்டில் பண்ண முடியாத அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம்னு சொன்னால் இதை எங்கேயோ ஒரு கோசாலை நடக்கும். அந்த கோசாலைக்கு போய் டொனேஷன் கொடுப்பாங்க. அதுவும் பூத யஜ்ஞம் தான். ஸோ இந்த மாதிரி தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம். அதிதி தேவோ பவான்னு சொல்லுவார். வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம் சாப்பிடணும். யாருக்குமே ஒன்றும் கொடுக்காம தனியாக ஒன்றும் சாப்பிடக்கூடாது. சின்ன பசங்களுக்கும் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சாக்லேட் கொடுத்தாலும் தம்பிக்கு கொடு, அவனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் கொண்டு வருவாங்க வாழ்க்கையில். அதுதான் மனுஷ யஜ்ஞம். இன்னொருத்தருக்கு கொடுத்து அது மித்தது வந்து நாம் சாப்பிடணும், அது மனுஷ யஜ்ஞம். அஞ்சாவது வந்து அத்தியாபனம் பிரம்ம யஜ்ஞா. பாடம் சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு என்ன தெரியுமோ அது இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தருக்கு வந்து சமையல் நல்லா, ரசம் நல்லா போட தெரியும், அந்த ரசம் இன்னொருத்தருக்கு எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தா அதுதான் ரிஷிகாரியம், பிரம்ம யஜ்ஞம். இந்த மாதிரி இந்த 5 விஷயங்கள், 5 யஜ்ஞங்கள் பண்ணால் இந்த உலகம் நல்லா இருக்கும் இல்லையா? இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நாலேஜ் இது. இப்போ நிறைய அமெரிக்கா, யூரோப்பு, இந்த மாதிரி நிறைய தேசங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சால்வ் பண்ணணும், அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எந்த வழி? இதுதான் வழி. இந்த பஞ்சமகாயஜ்ஞங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்தோம்னா நம்ம நாட்டில், நம்ம கலாச்சாரத்தில் ஏற்கனவே இருக்குது. ஆனால் அதை பற்றி தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. அதை வச்சுட்டு வேறு வேறு புது கலாச்சாரங்கள் உருவாக்குறாங்க. இந்த பழைய பஞ்சமகா யஜ்ஞங்கள் நாம் வாழ்க்கையில் கொண்டு வந்தோம்னா நாம் என்ன வாங்குறோமோ இந்த வாழ்க்கையில் நம்ம சமுதாயத்திலிருந்து இந்த பஞ்சமகா யஜ்ஞ மகாபூதங்கள் இருக்குது, அதை விட நாம் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி ஆகிடும். நாம் இந்த உடம்பு விட்டு வெளியே போகும்போது இந்த உலகத்தோட ருணம் நம்ம மேலே இருக்கக்கூடாது. ருணம்னா கடன் இல்லையா? அது நம்ம மேலே இருக்கக்கூடாது. நாம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும். போகும்போது லைட் வெயிட்டாக இருக்கணும்னா
நாம் கொடுக்கறது கற்றுக்கணும். அது அப்படி கொடுக்கறதுக்கு என்ன வழினா இது பஞ்ச மகாபூத யஜ்ஞங்கள் தான். எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கறது கஷ்டம். ஆனால் இந்த பஞ்ச மகாயஜ்ஞ பூதங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அதை பற்றி நாம் யோசிக்காம அது பண்ணாமல் எத்தனை புது கோவில் கட்டினாலும் பிரயோஜனம் கிடையாது. அதுதான் சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு பிராச்சீனமான கோயிலுக்குள்ள தரிசனம் பண்ணி உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுறது ரொம்ப சந்தோஷகரமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே அம்பாள் அனுகிரகிக்கிறோம் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பாட்டம் எடுக்கிறோம். ஓம் நாராயணன். நமஸ்காரம். வாங்கிட்டு போயிடலாம். அப்புறமா நமஸ்காரம் பண்ணலாம். அந்த சைடு வந்தவொடனே நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் போய் நமஸ்காரம். லைனில் வந்தேன்னா அப்படியே லைனில் ஒருத்தர வந்துடலாம். எல்லாரும் அப்படியே லைனில் வந்துடுங்க. பிரசாதம் வாங்கிக்கோங்க. நமஸ்காரம் அப்புறம் பண்ணிக்கலாம். நமஸ்காரம் அந்த சைடு போய் பண்ணிக்கலாம். லைனில் வரலாம். லைனில் வரலாம். லைனில் வரலாம். அதில் போடலாம். அதில் போடலாம். லைனில் 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 ஒரே லைனாக வந்துடலாம். ஒரு லைனாக வந்துடலாம். லைனாக லைனாக வரலாம். லைன் லைன் லைனாக வரலாம். எல்லாருக்கும் கிடைக்கும் பிரசாதம். லைனாக வரலாம். என்ன சொன்னாலும் அது இன்னொருத்தர் தான் சொல்கிறாங்க, எனக்கு கிடையாதுன்னு அதனால அப்படி கத்தாமல் அங்கே போய் என்ன பண்ணி சொல்லிட்டா போதும்.
இந்த சைடு வந்து நமஸ்காரம். தண்டை எங்கள் சைடு. श्रीमद जगद्गुरु श्री शंकराचार्य स्वामी महाराज की जय। அப்படியே அவர் கேட்டோம் நீங்க எடுங்க स्वामी महाराज की जय। हर नमः पार्वती पतये। हर हर महादेवा। ओ बैठ बा ஊர்ல இருக்கான் அந்த ஊர்ல போய் பார்க்கறது அம்பாள் அது திருமண மாதிரி இருப்பாளாம் ஒரு சைடு லைஸா திரும்பி இருப்பான் அவர் சொன்னார் இல்லையா ஒரு சைடு லைட்டா திருமண மாதிரி தான் இருப்பான் ஏன்னா அவர் சங்கரர் கூப்பிட்டதுனால அப்படியே பார்க்க இது குடலி போய் பார்க்கலாம் இந்த ஊருக்கு போனதில்லை இப்போ கேள்விப்பட்டோம் போய் பார்த்தா ஸ்ரீ அபிநவ சங்கர பாரதி சுவாமிகள் மாமா வச்சுங்க சித்திரை மாதம் 26ஆம் நாள் மே மாதம் 9ஆம் நாள் கிருத்திகா நட்சத்திரம் இன்றைய தினம் நமது திருக்கோவிலுக்கு கூடலி ஸ்ரீ சாரதா பீடம் சிருங்கேரி மகாசுவாமிகள் 72வது பீடாதிபதி ஸ்ரீ அபிநவ சங்கர பாரதி சுவாமிகள் விஜயம் செய்து நமது திருக்கோயிலுக்கு ஸ்ரீ சாரதாம்பாள் படமும் அவரின் திருவுருவம் படமும் 2 படங்களும் நம் திருக்கோயிலுக்கு கொடுத்து உதவியுள்ளார்.